பராமரிக்கிறது அப்படிங்கிற போது நீங்கள் சொன்ன மாதிரி உணவு, உடற்பயிற்சி இது அடிப்படை. யோக மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் சுவாசத்தை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது சொல்கிறாங்களே, சுவாசத்தை கட்டுப்படுத்துறதுங்கிற வார்த்தை சரிதானா? அதன் மூலமாக எப்படி நம்ம உடலை பராமரிக்கிறது, அது யோக பயணத்துக்கு எப்படி அது நமக்கு வழிகாட்டுது? இல்லை, யோகத்தில் பல்வேறு பரிமாணம் இருக்குது. அதில் ஒரு ஒரு ஏரியா வந்து இந்த சுவாச பயிற்சி. அந்த சுவாச பயிற்சி ஆரம்பத்தில் சுவாச பயிற்சியாக இருந்து அப்புறமா தான் பிராணாயாமாவாக மாறுது. முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் த பிரெத். நம்ம மூச்சு ஒன்று, நம்ம இப்போ ஒரு நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ, நம்ம கவனிக்கிறோமோ இல்லையோ, ஏதோ ஒரு 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 பிரபஞ்ச சக்தி இந்த உடம்பும் இந்த உயிரும் இணைந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு பங்களிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதோடைய முக்கியமான ஒரு விஷயம் பிராணம், அந்த மூச்சு. இந்த மூச்சுங்கிறது இட் இஸ் லைக் ஒரு 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 இட் செல்ஃப் இஸ் அ வெரி வெரி பிக் டாபிக். அதில் அந்த மூச்சில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது பல்வேறு விதமான பரிமாணங்கள் அந்த பயிற்சியில் இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப அமைதி கொள்ளணும், மனசு அமைதியாகணும், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு 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 இன்னர் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மூச்சை கவனிக்கிறதுங்கிற விஷயமே ரொம்ப ரொம்ப பக்கபலமாக இருக்கும். மூச்சை கவனிக்கிறதுலையே ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து நமக்கு உள்ளுணர்வில் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது இப்படிலாம் இருக்கும் பொழுது மூச்சு பயிற்சிங்கிறது ஒரு துவக்க நிலையில் இருக்கிறவங்களுக்கான விஷயம் இல்லை. மூச்சு கட்டுப்படுத்துதல்ங்கிறது ஒரு துவக்க நிலையில் இருக்கிறவங்களுக்கான விஷயம் கிடையாது. மூச்சை நல்ல பலவிதமாக புரிந்து கொண்டு அந்த வே த பிரெத் எக்ஸ்பான்ஸ், அதோடைய அந்த சட்டிலிட்டி, அதோடைய சூட்சமத்தை அப்படியே அவங்க புரிஞ்சுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது தான் இந்த மூச்சை கட்டுப்படுத்துதல். அது கட்டுப்படுத்துதல்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. அது வந்து இட் இஸ் அ வே ஆஃப் டெக்னிக் where you can understand different kind of breath working in yourself. அந்த மாதிரி அதை முறைப்படுத்துதல்னு சொல்லலாம் இல்லையா? ஒரு சேனலைசிங் பண்றது. சேனலைசிங், முறைப்படுத்து. கண்ட்ரோலிங் கிடையாது, சேனலைஸ் பண்றது. கண்ட்ரோல் பண்ண ஆக்சுவலி கண்ட்ரோல் எதுவுமே மனிதர்களுடைய வாழ்க்கையில் சேனலைசிங்கிற வேர்டு தான் கரெக்ட். கண்ட்ரோலிங் இஸ் நாட் ரைட் வேர்ட். நீங்கள் கண்ட்ரோல்னு பண்ணால் அதுக்கு ரிவர்ஸாக தான் வேலை செய்யும் மைண்டு இல்லையா? அதனால தான் இந்த வந்து ரொம்ப இதாக என்ன சொல்கிறாங்க, டேமிங் த மைண்டுன்னு தானே சொல்கிறாங்க. ஆமாம். ஸோ யூ ஹாவ் டு சேனலைஸ் இட் ரேதர் தேன் சூஸிங் டு ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் மைண்டு வந்து அந்த சமயம் கரெக்டாக இருக்கும், அது அதுக்கப்புறம் வேறு மாதிரி அது வியர்டாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே தகுந்த குருவையோ தகுந்த வழிகாட்டுதலோடவோ அதை செய்யணும்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, யூஆர் டீலிங் வித் த மைண்டோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர். இப்போ நான் மைண்டோட நான் தொடர்பு படுத்திக்கணும் அப்படின்னா நான் எதை வச்சு தொடர்பு படுத்திக்குவேன் அப்படின்னா, என் மைண்டை நான் ஆஸ்வாசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் என் மூச்சை நான் ஆஸ்வாசிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸோ மைண்ட் அண்ட் பிரெத் ஆர் இன்டர் கனெக்டட். இந்த மாதிரி தியானத்தினுடைய அந்த பயிற்சி கொண்டு வர்றதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எண்ணங்களை வந்து கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க, கவனிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டில் எதை நம்ம செய்யணும் சொல்லணும்? அடுத்தது அதில் மூச்சு எப்படி நமக்கு பயனுள்ளதாக இருக்குது அதோட சேர்த்து? இப்போ இதே பதில் இப்போ இது சொன்னதோடவே ஒப்பிட்டு பார்க்கலாம். இதை நினைக்காதீங்கன்னு ஒரு வார்த்தையை சொன்னால் அது வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம எண்ணத்தில் வந்துடுது. ஸோ கட்டுப்படுத்துதல்ங்கிற ஒரு வேர்டு வந்து மெடிடேஷனுக்கோ மைண்டுக்கோ இதுக்கெல்லாம் பிரெத் ஒர்க்குக்கோ அப்ளை ஆகாது. அது நீங்கள் சொன்ன மாதிரி இட் இஸ் அ வெரி வெரி சட்டில் வே ஆஃப் சேனலைசிங் த பிரெத் தான் இந்த ஆல் திஸ் ப்ரீதிங் ப்ராக்டிஸ். பட் வென் இட் கம்ஸ் டு மெடிடேஷன், தியான நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உள்ளுணர்வையும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் வந்து கவனித்தல், அப்சர்விங் அப்படிங்கிற வேர்டு தான் அந்த இடத்துல பொருத்தம். கண்ட்ரோல்ங்கிற வேர்டு வந்து இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் அ மெடிடேஷன். இது நீங்கள் சொன்ன மாதிரி எண்ணங்களை வந்து கவனிக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல. ஆனால் இன்றைக்கி நிறைய மனிதர்கள் வந்து உடனடியாக நமக்கு எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய ரியாக்ஷனும் உடனே வந்துடுது, அவங்க எதிர்பார்ப்பும் நமக்கு உடனே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க இல்லையா? அவங்கள எப்படி நம்ம சரி பண்ணலாம், அல்லது அவங்களுக்கு என்ன நம்ம சொல்லலாம்? அந்த மாதிரி அவசர அவசரமாக எல்லாத்தையும் எதிர்பார்க்குறவங்களுக்கு உடனடியாக பண்ணுறது ஒரு ரிஃப்ளெக்ஸ் மாதிரி தன்னை மறந்து செய்கிறது வந்து ரியாக்ஷன் இல்லையா? ஒரு நிமிஷம் ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸை கொடுத்து, கான்ஷியஸாக ஒரு ஸ்பேஸை கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து
தட் இஸ் மோர் தேன் அ ரியாக்ஷன். அது வந்து இன்னும் ஆழமாக நீங்கள் ஒரு புரிந்து கொண்டு உங்களுடைய உள்ளுணர்வோட ஒரு புரிந்து அந்த நிலையிலேருந்து நீங்கள் யூ ஆர் ஏபிள் டு டேக் அ டெசிஷன். எல்லாமே ஒரு மனம் வந்து ஒரு மனிதர்களுடைய மனம் பெரும்பாலும் அவங்களுடைய கடந்த காலத்திலோ இல்லைன்னா அவங்களுடைய எதிர்காலத்திலேயோ தான் எப்போவுமே இருக்கு. சில சமயம் எதிர்காலங்கும் போது எதிர்காலத்தில் போய் உட்காரும்போது கிட்டத்தட்ட ஒரு அவசரமான ஒரு 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 பயங்கரமாக ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடிய ஒரு ட்ரெயினில் ஏறின மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிக்கிறாங்க. டைம் இல்லை, எனக்கு டைம் இல்லை, எனக்கு அவகாசம் இல்லை, எனக்கு நேரம் இல்லைன்னு ஒரு ஓட்டம் பிடிக்கிறாங்க. அந்த ஓட்டமே மைண்டு ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போது இது ஒரு ஆங்ஸைட்டியை க்ரியேட் பண்ணுது. அண்ட் அந்த ஆங்ஸைட்டியோடவே இருக்கும் பொழுது அவங்களுடைய மனம் ஃப்யூச்சர் டென்ஸ்லேயே வேலை செய்யுது. இது வந்து லாங் ரன்னில் இட் கிரியேட்ஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன், உடனடி எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் இதனால் என்னென்னா தே லூஸ் த ரியாலிட்டி. ஸோ உண்மையிலுமே ஒரு வாழ்க்கையோடைய உன்னதமும் ஒருத்தங்க சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வும் ஒருத்தங்களுக்கு நிறைய அவங்க செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் வரணும்னு அவங்க நினைத்தாங்கன்னா அவங்க வந்து தே ஹாவ் டு ஸ்லோ டவுன். ஸ்லோயிங் டவுன் ஷுட் பி எ ப்ராக்டிஸ். நிதானித்தல் அப்படிங்கிறது ஒரு பயிற்சியாக வச்சுக்கணும். அது வந்து ரொம்ப கடினம் கிடையாது. அதை ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு 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 வகுப்புலேயோ ஒரு 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 பார்ட் ஆஃப் த ஒரு செக்மெண்ட்டாக அவங்க தெரிஞ்சுக்கும் போது டெஃபினெட்லி அது எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். இறைவனை வந்து ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஒளி வடிவமாகவும் சொல்லுகிறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சிவன் யார்? ஒரு டிவோஷனல் ஆஸ்பெக்டில் கேட்டிங்கன்னா ஃபார் மீ சிவா இஸ் எவ்ரிதிங். அண்ட் இன்னும் எக்ஸ்பீரியன்ஷியல் ஆஸ்பெக்டில் கேட்டிங்கன்னா அந்த சிவநிலை அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த தூய்மையான அந்த நாதம், அந்த அந்த தூய்மையான நாதத்தில் தான் எக்ஸ்பீரியன்ஷியலாக ஐ குட் கனெக்ட் வித் சிவா. பட் அந்த சிவம்ங்கிறது இட் இஸ் எவ்ரிதிங். ஆமாம், இது பக்தி மார்க்கத்தில். உங்ககிட்ட நாங்கள் கேட்குற நினைக்கிறது நீங்கள் சொன்னது தான். இந்த ரெண்டில் நீங்கள் நாதத்தை தேர்ந்தெடுத்திருக்கீங்களா இல்லை நாதம் உங்களை வந்து ஆக்குப்பை பண்ணிச்சா? நீங்கள் எப்படி அதுக்குள்ளே ட்ராவல் உங்களுடைய இது ஆரம்பிச்சது? அந்த மந்திரங்கள் தன்னை போல் உங்ககிட்டேருந்து வெளிப்படுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு யார்கிட்டையும் நான் உலகத்தில் கேள்விப்படல. அந்த அருள் எப்படி உங்களுக்கு வந்தது? உங்கள் பாதையை சொல்லுங்கள். எப்போவுமே ஆன்மீகத்தை பொறுத்த மட்டும் நம்ம அவங்க அந்த நான் ஆன்மீகத்தை தேர்ந்தெடுத்தேங்கிற வார்த்தை பொருந்தவே பொருந்தாது. ஆன்மீகம் என்னையும் ஒரு கருவியாக தேர்ந்தெடுத்தது அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல பொருந்தும். அப்போது அந்த ஏன்னா அந்த பிரபஞ்சத்தில் அந்த இறைநிலைங்கிறது இட்ஸ் வேஸ்ட். எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த இடத்துல நம்ம ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் கருவியாக இருக்கும் அப்படிங்கிறது இட் இஸ் சோசன். ஒவ்வொருத்தரும் சோசன். அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கை முறையில் ஏதோ ஒரு வகையில் ஆன்மீகத்தோட ஒரு பரிமாணம் ஓப்பன் அப் ஆகுதுன்னா தட் மீன்ஸ் தே ஆர் சோசன் டு பி தட் வே. இந்த வாழ்க்கையில் என்னுடைய இந்த ஆன்மீக பரிமாணங்களில் எனக்கு புரிந்து கொள்வதற்கே எனக்கு ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் நிறைய பேரை சந்தித்து நிறையா விதமான சூழல்கள், நிறையா விதமான மனிதர்களோட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறது, என்னோட 10லேருந்து 18 வயசுக்குள்ளவே நான் வந்து எனார்மஸ் பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்தது. இந்த நாதம் வந்து நான் புரிந்து கொள்வதற்கு, ஏன்னா எனக்கு 10 வயசு, அதான் எங்களுக்கும் ஆச்சரியம். ஆமாம். அதுக்கப்புறம் அது ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அது ரிவீல் ஆகுது எனக்கு. முதல்ல வந்து போயம் மாதிரி வருது, அதுக்கப்புறம் அது வேர்சஸ் மாதிரி வருது, அப்புறம் அது ஒரு இம்ப்ரூவைசேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளோ ஆஃப் மந்த்ராவாக அது வருது. ஸோ இது ஒன்று நடக்கும்போது எனக்கு ஒரு சமயத்தில் 10, அப்புறம் 12, அதுக்கப்புறம் 14, இந்த ஃப்ளோ, அதாவது மந்திரம் ஊற்றா வரும்போது நான் திருவண்ணாமலையில் இருக்கேன். அப்போ எனக்கு ஒரு 14. அப்போது இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நாதம்குள்ளே போக போக போக, அது சிவனுடைய நாதத்துக்குள்ளே போக 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 அதில் ஒரு போதை வரும். ஓகே, எக்ஸாக்ட்லி. அது அந்த 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 போதையோ இல்லை அந்த சிவனுடைய அந்த லயமோ எனக்கு ஏற்படும் போது அந்த வயசுலேருந்து நான் டிஸ்கனெக்ட் ஆக முடிஞ்சது. ஸோ வேற ஒரு வேர்ல்டுக்கு என்னால் போயிட்டு
திருப்பி வரா மாதிரி. அந்த சமயத்துல அந்த வயசோ அந்த உடம்போ எனக்கு ஞாபகத்துல இல்லை. அந்த சிவ லயமும் அந்த சிவனுடைய அதிர்வும் மட்டுமே என்னை வியாபித்திருந்தது. திருப்பி வரும்போது அந்த ஏஜுக்கு உண்டான ஒரு ஒரு விளையாட்டுத்தனம் வரும். அதுக்கப்புறம் என்னை சந்திக்கிறவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சில 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 பிரச்சனைகள் ரிப்பீட்டடா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பிரச்சனைகள் 4-5 செக்மெண்ட்ல சொல்லிடலாம் இல்லையா? ஸோ ஒன்று ரிலேஷன்ஷிப்பு, எல்லா பாட்டும் 7 ஸ்வரத்துக்குள்ள வர்ற மாதிரி, எல்லா ரிலேஷன்ஷிப்பு, ஆம்பிஷன்ஸு, பிஸ்னஸ்ஸு, disappointments, unhealed traumas, okay, or always worried about the future. But யாருமே சந்தோஷமா இருக்கிறதுக்கான முயற்சியை எடுக்கவே இல்லை. இது என்னை ரொம்ப அதிகமா கேள்விகளுக்குள்ள கொண்டு போச்சு. ஸோ நம்ம வேலை தான் என்ன, நம்ம எதுக்கு நிறைய பேரை சந்திக்கிறோம், இது யாருமே ஹாப்பியா இருக்கல, சந்திக்க வச்சிருக்கோம். ஆன்மீகம் வந்து எவ்வளவோ இருந்து கூட எல்லாருமே ஒரு பேட்டர்ன்லயே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கவலை ஒரு பேட்டர்னா இருந்தது, சோகம் ஒரு பேட்டர்னா இருந்தது. அந்த பேட்டர்ன்ல இருந்து அவங்க வெளியில வந்தாங்கன்னா அவங்களுக்கு வெறுமை வருது. அந்த வெறுமைக்கு பயந்து திருப்பி அந்த பேட்டர்னுக்குள்ள போறாங்க. அப்போ இது என்னுடைய வேலை தான் என்ன அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு ஒரு 18-19 வயசு இருக்கும். அப்புறம் நிறைய நான் செல்ஃப் கொஷனிங்குள்ளே போனேன். அந்த சமயத்துல யோக மார்க்கம் ரொம்ப அதிகமா எனக்கு வந்தது. அப்புறம் அட் சம் பாயிண்ட் when நான் வாரணாசியில் இருக்கும்போது இந்த நாதம் வந்து இட் இஸ் நாட் அ நாதம், நாதம் இஸ் அ கிரியா. அதாவது இசையை விட ஒரு ஒரு இசை ரொம்ப ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் தான் நாதம் இல்லையா? ஒரு 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 முழுமையான பியூரான அதிர்வு தான் நாதம். அந்த நாதம் அப்படிங்கிறது நத்திங் பட் பியூர் எனர்ஜி. பியூர் எனர்ஜிங்கிறது நத்திங் பட் மேலே போகக்கூடியது. நம்ம கீழே கிராவிட்டி இருக்குன்னா நாதம் இஸ் கைண்ட் ஆஃப் அன் ஆன்டி கிராவிட்டி, இட் எலிவேட்ஸ் யூ. ஸோ இதை புரிந்து கொள்ளும் போது இதை வந்து ஒரு வகுப்பாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்ட் வந்து ஒரு உணர்வு எனக்கு ஒரு கிளிம்ஸ், ஒரு விஷன் வந்து எனக்கு வாரணாசியில் இருக்கும்போது வந்தது. அதுக்கப்புறம் அதை கொண்டு அதன் மூலியமாக நிறையா விஷயங்களை நம்ம ஐ ஸ்டார்டட் டு ஷேர். இப்படியாக அது வந்து யோசித்து பார்த்தால் நம்ம எதையுமே செய்யலை, அந்த எனர்ஜி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரி திங். இப்போவும் அதே தான் ஆன்மீகம்ங்கும் போது அந்த இடத்துல உங்களுடைய மைண்டை யோஜனையெல்லாம் விட்டுட்டு அந்த ஒரு டீப்பான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே அந்த அதிர்வோடு ஒன்றாயிட்டீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரும்போது அடுத்தது என்ன பண்ணணுங்கிற புரிதல் தானாகவே ஏற்படும். அது ஒரு 9 முறை ஓம் நம சிவாயன்னு சொல்கிறதா கூட இருக்கலாம். அதுலேருந்து கூட அதான் அடுத்ததை தான் கேட்க வந்தேன். நீங்கள் இப்போது இந்த மந்திரங்கள் வெளிப்படுறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது மந்திரங்கள் அது ப்ராக்டிஸில் இருந்ததா? யாராவது வீட்டில் பெரியவங்க சொல்கிறது, நம்ம வளர்ப்பு முறை தானே, வீட்டில் என்ன பேசுகிறாங்களோ அதை தான் நம்ம சின்ன குழந்தைங்கள நம்ம மனசுக்குள்ளே நிற்கும். அப்படி ஏதாவது உங்களுக்கு ப்ராட்டப்பில் கிடைச்சதா அந்த மாதிரி பயிற்சி பண்ணுறது? அதாவது அப்படி இந்த மாதிரி ஒரு நேரடி இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. பட் நான் வந்து படித்த ஸ்கூல் வந்து சின்மயா வித்யாலயா. ஸோ ஐ ஹேட் நான் வந்து ஆக்டிவாக இதுலேயுமே இல்லை. பட் எனக்கு வந்து ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹியர் அ லாட் ஆஃப் திங்ஸ் அரௌண்ட் மீ. அப்புறம் மியூசிக் அண்ட் சிங்கிங் வந்து எனக்கு இயற்கையாகவே இருந்தது. சிங்கிங் காம்படிஷன்ஸு இல்லை வந்து ஏதாவது பாடணும், அந்த மாதிரி பஜன், இதெல்லாம் எனக்கு நேச்சுரலாகவே நான் ஸ்பிரிச்சுவல் லைஃப் வரத்துக்கு முன்னாடியுமே இட் வாஸ் தேர் வித் மீ. சம்வேர் மியூசிக் வந்து எனக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ ஃபேமிலியில் வந்து பேரண்ட்ஸில் அம்மாவுக்கு வந்து அவங்களுடைய சின்ன வயசுலேருந்தே இறை வழிபாடுகள்லாம் இருந்தால் கூட நான் ஆன்மீகத்தில் வரக்கூடிய காலகட்டங்களில் தேவர் இன் ஆம்பிள் ப்ரெஷர் வித் லாட் ஆஃப் திங்ஸ், குடும்ப சூழல்கள் நிறைய. அதனால அதுக்கப்புறம் தான் அவங்க திருப்பியும் நிறைய விஷயங்கள்ல முன்னெடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு மக்களுக்கு புரிதலுக்காக கேட்குறேன், இப்போ ஆண்டவனை வழிபடுறது அல்லது ஆன்மீக பாதை அதுக்குள்ள தானே ஆரம்பம் பண்ணுறாங்க இல்லையா? மொழி, இந்த மொழியில் வழிபடணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு அல்லது அவங்களாவே ஒரு நம்பிக்கையில் வச்சிட்டு இருக்கிறது. அடுத்தது அதுக்கப்புறம் இந்த நூலை பாராயணம் பண்ணுறது, இதை வந்து ஸ்லோகம் சொல்கிறது, திருமுறைகள் சொல்கிறதுன்னு இப்படி நிறையா இருக்குது. எல்லா மொழிகள்லேயும் ஆண்டவனை வழிபடுறதுங்கிறது. அந்த பாதையிலிருந்து நம்மளுடைய இந்த நாதமுக்கும் அந்த பாராயணம் அதுக்கான இதுக்கும் வேறுபாடு இருக்கா? இல்லை அதுதான் முதல் படியா அதுக்கு நாத கிரியாக்குள்ளே வர்றதுக்கு? நீங்கள் தமிழ் முறை மந்திரங்களாக இருக்கலாம், இல்லை வந்து சமஸ்கிருத மந்திரங்களாக இருக்கலாம்,
இது எல்லாமே ஒரு 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 கட்டமைப்புக்குள்ளே இருக்குது. அதுக்கு ஒரு மீட்டர் இருக்குது, அதுக்கு ஒரு ரிதம் இருக்குது, அந்த சொல்லுக்கு ஒரு ஓசை இருக்குது. அந்த அது வந்து அதெல்லாம் சேரும் பொழுது அது ஒரு முழுமையாக அது ஒரு அது ஒரு 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 எனர்ஜியை ரிவீல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை சில சமயத்தில் தமிழ்முறை மந்திரங்கள்லையும் கேட்குறோம், சமஸ்கிருத மந்திரங்கள்லையும். ஆனால் அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஓசை தான் அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்குது. இட்ஸ் பிட் மோர் அட்வான்ஸ்ட் இல்லையா? இப்போது சொல் வந்து ஒரு ஒரு லெவலில் இருக்குன்னா அந்த சொல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஓசை வந்து இன்னும் டீப்பர் லெவலில் இருக்குது. ஸோ நம்ம பேசக்கூடியது அந்த விஷயம், அந்த நாதம். அப்போ அப்படின்னு சொல்லும்பொழுது அது மொழிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த ஓசை நிலையில் இருக்குது. சித்தர்களுடைய பாடல்களில் கூட நிறைய அந்த ஓசை, அகாரம் இகாரம் உகாரம் அகாரம், ஸோ இதையெல்லாம் தான் அவங்க வந்து சொல்றாங்க. ஓடி 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 உட்கலந்த ஜோதி, அது இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குல்ல அந்த பாட்டு. அந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஓம்காரம் இப்போ எல்லா வித உலக நாடுகளில் எல்லாவற்றிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு 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 பியூட்டிஃபுல்லான ஒரு ஆரிஜின் சவுண்ட் வந்து ஓம்காரம். அந்த அந்த ஓம் இஸ் பியாண்ட் ஆல் ரிலீஜன். ஏன்னா இட் இஸ் மோர் டு வித் த வவல் அண்ட் இட் இஸ் மோர் டு டூ வித் த ஃப்ரீக்வன்சி, அந்த ஓசை. அப்போது ஓசை வந்து இன்னும் தியான நிலையில் இன்னும் உள்நிலை சம்மந்தப்பட்டு உள்நிலைக்கு தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் ஒருத்தங்க வந்து அவங்களுடைய துவக்கம் வந்து ஒரு பாடல்கள் பாடுவதிலோ, சிவவாக்கியர் பாடல்களையோ, இல்லை வந்து ஏதாவது விருத்தமோ தேவாரமோ திருவாசகமோ இல்லை மந்திரங்களோ சஹஸ்ரநாமங்களையோ சொல்கிறாங்க அப்படின்னா அது எல்லாமே அவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான். அது எல்லாமே இட் வில் ப்ரிப்பேர் தம். இப்போ இது எல்லாமே தெரிந்து கொள்ளாமல் ஒருவர் ஆன்மீகத்தை ரிஃப்ளெக்ஷன் வாயிலாக அப்சர்வேஷன் வாயிலாக அணுகி அதற்கப்புறம் அது அவங்க டைரெக்டாகவே இந்த சவுண்டு ஓம்காரத்துக்குள்ளே வராங்க அப்படின்னா அதற்கும் உரிய ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ரெண்டுக்குமே அட்வான்டேஜஸ் இருக்குது. அப்போ இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் அப்புறம் நாதக்ரியாக்குள்ளே வரணுமா? இல்ல நேரடியா இல்ல. அப்படி இப்போ நம்ம வெளிநாட்டுக்காரங்க நிறைய பேரை பார்க்குறோம், அவர்களுக்கு நம்மளுடைய மந்திரங்கள் எதுவுமே சொல்றது ரொம்ப கஷ்டம். ஆனா ஓசையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஓகே. அவங்கனால அந்த ஓசையவோ அந்த நாதத்தையோ நம்ம ஏதாவது வந்து ஹரா ஓம் இப்படிலாம் சொல்றோம்னா அவங்கனால அந்த 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 டிராவல் பண்ண முடியுது, அப்படியே அவங்களால சொல்லவும் முடியுது. நமக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா இந்த மொழிகளோட நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு. அது சமஸ்கிருதமாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி அதற்கூட நமக்கு இருக்கிற தொடர்பு வந்து நமக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். அவங்களுக்கு அந்த டோன் அண்ட் ஃப்ரீக்வன்சியில் சம்வேர் தே ஆர் கனெக்டட். ஸோ அது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். இல்லை, நான் அதை தான் இந்த கொஸ்டினை கேட்ட காரணமே, நம்மக்கிட்ட இவ்வளோ அசட் இருக்குது, பொக்கிஷங்கள் இருக்குது, இதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினாங்கன்னா அப்படியே அதில் வந்து அவங்க டெவலப் ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குல்ல. நம்மளுடைய திருமுறைகள் பக்தி இலக்கியங்கள் இவ்வளோ இருக்குல்ல, இதை வந்து கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்கிறது என்னுடைய எப்படி அது மக்களுக்கு அதுதானே ஃபர்ஸ்ட் வேணும்னு நான் நினைக்கிறேன். சரியா இருக்குமா? உண்மையில வந்து 5லிருந்து 10 நிமிடம் நேரம், அதாவது ஒரு 5லிருந்து ஒரு 10 நிமிஷம் கூட அவங்க கான்ஷியஸா இன்டென்ஷனலா அவங்க வந்து நல்ல உரையாடல்களோட நிறையா நல்ல நல்ல மந்திரங்கள், நல்ல நாதம், அந்த ஒரு இறை தொடர்புடைய விஷயங்கள், இல்லை வந்து அவர்களுடைய மூச்சு தொடர்புடைய விஷயங்கள், இது ஒரு 5லிருந்து ஒரு 10 நிமிடம் செய்வதற்கு அவங்க முயற்சி செஞ்சா கூட இது வந்து அந்த நாளுக்குரிய அத்தனை விஷயங்களையும் அது செக்மெண்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆன் த அதர் சைடு நான் பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு இதெல்லாம் செய்யணுங்கிற ஆர்வம் நிறையவே இருக்கு. ஆனா எங்க ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது, இந்த அசோசியேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. உங்களுடைய நட்பு வட்டம் என்ன, உங்களுடைய அசோசியேஷன் என்ன, உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த ஒரு நீங்கள் என்கரேஜ் ஆகிற மாதிரியான ஒரு சர்க்கிளை நீங்கள் வளர்த்து கொள்ளும் பொழுது இட் கிரியேட்ஸ் மோர் மோட்டிவேஷன். பட் நான் இப்போ சந்திக்கக்கூடிய நிறைய பேருக்கு அதை துவங்கணுங்கிற எண்ணம் நிறையா இருக்குது. ஆனால் அது எங்கே துவங்கணும் அப்படிங்கிறது, அதுக்கு ஒரு குரு வேணும். குரு அனுகிரகம். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ஓம்லேருந்தே துவங்கலாம். நல்லா விளக்கேற்றி அவங்க வந்து வீட்டில் வந்து அந்த உள்மூச்சு நல்லா இழுத்து ஓம்காரம் வந்து சொல்லும் பொழுதே நல்ல ஒரு பிரெத்தோட ரொம்ப கஷ்டப்படுத்திக்காம ஒரு ஓம்காரம் 9 முறை சொல்றதே அவங்களுக்கு ஒரு துவக்கமா இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஓசைகள் எல்லாமே உடம்புல தான் எல்லா விதமான எமோஷன்ஸும் ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொல்றாங்க இல்லையா. இந்த நாதம் என்ன பண்ணுது, உடம்புல இருக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸை கிளென்ஸ் பண்ணுது, அந்த உள்ளுக்குள்ள இருக்க பேட்டர்னை கிளென்ஸ் பண்ணுது. ஸோ அது அது எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க துவங்குறதுல தான் அவங்களுக்கு தயக்கமோ
தடுமாற்றமும் இருக்கு. ஆனா ஒரு ஸ்டெப் அவங்க எடுத்து வச்சாங்கன்னா வாழ்க்கை அவங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு இயற்கையா கூட்டிட்டு போகும்.